ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோங்க. ஸோ மக்களை எப்படிலாம் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்ஸ்டாகிராமில் எந்த அளவுக்கு ஈஸியாக ஃபாலோவர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு லைவ் ப்ரூஃப் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நல்லா போகும்னு நினச்சேன். ஆனால் ஒரு 1000 பேர் பக்கம்தாங்க பார்த்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு 100-110 லைக் பக்கம்தான் வந்திருக்கு. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கண்டென்ட்டை வந்து போட்டிருக்கோமே, ஆனாலும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு சத்தியமாக வருத்தமாக தாங்க இருக்குது. அந்த லைக்ஸ்னால எனக்கு காசுலாம் எதுவுமே கிடைக்க போகிறது இல்லைங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி லைக் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அந்த வீடியோ ஏதோ பயங்கரமாக வைரலாகி 1 லட்சம் வியூஸ் பக்கம் போனால் கூட எனக்கு ஒரு 4000-5000 ரேஞ்சுக்கு தாங்க காசு கிடைக்கும். ஸோ அதுக்காகவா நான் உங்களெல்லாம் லைக் பண்ணி அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி நினச்சிங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நிறைய பேரை சேவ் பண்ணணும்னு நினச்சி தான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் மக்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் வந்து இன்னும் புரியவே மாட்டேங்குது. இதுக்கு மேலே எனக்கு உண்மையிலே ரொம்ப போர் அடித்து போயிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் அவேர்னஸ் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி தான் நிறைய டைம் பாஸ்ட்லேயும் ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ண வச்சுட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா கடைசி நானும் அந்த ஸ்கேமர்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த மொத்த சிஸ்டமுக்கும் அகெயின்ஸ்டாக நான் ஒருத்தன் மட்டும் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறவங்க. ஸோ நீங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த ஆப்போசிட் சைடில் தான் போய் சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அதனால் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்து இவனுங்களுக்கானலாம் நம்ம நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஸோ நம்மளும் இவங்களோடய சேர்ந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தாங்க கொஞ்சம் டீமோட்டிவேட்டடாகவே இருந்துச்சு. ஸோ இனிமேல் பெருசாக வீடியோஸ்லாம் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தாங்க போடுவேன். ஸோ ஷார்ட்ஸ் வேணால் முடிஞ்சு அப்பப்போ ஏதாவது போடுவேன். ஆனால் இனி லாங் ஃபார்ம் வீடியோஸ்லாம் போடுறது கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுட்டு இருந்தேன். இனிமேல் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா எனக்கு ஆனஸ்ட்லி இந்த யூடியூப்பில் வந்து பெரிய பேஷன் வந்து இல்லைங்க. ஏன்னா நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணது மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான். ஸோ பேஷன்லாம் பெருசாக இல்லை யூடியூப்பில். பேஷன் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப போர் அடித்து லேசியாக தாங்க ஃபீல் ஆகும் வீடியோஸ்லாம் எடுக்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். ஆனாலும் மக்களுக்கு நம்ம ஏதோ நல்லது பண்ணுறோன்னு நினச்சி அப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனால எப்படியாவது வீடியோஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் இப்போ அந்த ஒரு சின்ன மோட்டிவேஷனும் போயிடுச்சுங்க. ஸோ அதனால தான் இனி பெருசாக வீடியோஸ் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணாமல் இருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆனால் பார்க்காம இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதோட சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். நான் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதுக்கும் முந்தின வர இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க 7 மிஸ்டேக்ஸ் ஆஃப் அ ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையும் சில பேர்லாம் பார்த்துட்டு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அப்படியே புட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் சும்மா ஏதோ போடணுமேன்னு போடலைங்க. ஒரு 100-150 பேர்கிட்ட பேசி, ஸோ அது கூட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து தான் நான் வந்து போட்டேன். ஸோ அதனால தான் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பொருத்தமாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க தான். ஸோ ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தணுங்க. ஸோ திருத்தாமல் இருக்கிறது தான் நம்மளோட பெரிய தப்பு. ஸோ நானும் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணியும் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப ஹர்ட்டிங்கான விஷயம். ஸோ பரவாயில்லைங்க, இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமும் இல்லை. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளால் பண்ண முடியலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் அதுவும் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தவிர்க்கணும். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். நான் இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோவில் மெயினாக என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சேன்னா, அந்த 7 மிஸ்டேக்ஸ் அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பாயிண்ட்டுங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் அதை ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு. அன்றைக்கி அந்த வீடியோவை பண்ணி முடித்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தாங்க இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஐயோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், இதை போய் மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, இன்னொரு வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் பெருசாக எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலை. ஆனால் ரீசெண்டாக நிறைய மக்கள் வந்து என்கிட்ட பேசினதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் சும்மா என்கிட்ட பேசணுன்னே என் நம்பர்லாம் எடுத்து கூப்பிட்டு பேசுவாங்க, இல்லை மெசேஜ்லாம் அனுப்புவாங்க.
அதில் நிறைய பேர் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அவேர்னஸ்லாம் கொடுக்குறீங்க, ஓகே. பட் ஆனாலும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பெருசாக போடுறதில்ல. டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து போடுங்க, அதை சொல்லிக் கொடுங்க, அப்போ தான் வியூஸ் நல்லா போகும். ஸோ அப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் மிச்சம் நிறைய பேர் அவங்க எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் கற்றுக்கணும், ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும், அதனால வேணுங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுதாங்க எல்லா பிகினர்ஸும் பண்ணுற ஒரே மிஸ்டேக். ஸோ இந்த மிஸ்டேக்லேருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது, எல்லாருமே கண்டிப்பாக பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ நானும் பண்ணியிருக்கேன் முன்னாடி. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் உருப்படியாக ஃபாலோ பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு தாவிட்டே இருக்கிறது தாங்க. ஸோ இது வந்து மக்கள் மனசில் எதுக்கு வருதுன்னா, ஸோ ஒன்று வந்து பொறுமை இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஸோ அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி ஸோ அதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டேட்டா எடுத்து வைக்கிற பொறுமை வந்து யாருக்குமே கிடையாது. அதனால நிறைய பேர் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு மெயின் ரீசன். இதை விட முக்கியமான இன்னொரு ரீசன் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ வந்து போட்டுருவானுங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி, ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் என்னோட இந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து, அப்படி இப்படிங்கிற மாதிரி வாரம் 2-3 ஸ்ட்ராட்டஜியெல்லாம் போட்டு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சு இன்னும் பயங்கரமாக காசு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஆனால் அவனுங்கெல்லாம் சும்மா கூகுள்லேயோ இல்லை வேறு ஒரு சேனல்ல இருந்தோ அதை வந்து பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து வாந்தி எடுக்கிறானுங்க. ஸோ அதுதாங்க உண்மை. ஸோ நானும் சேனல் ஆரம்பித்த புதுசில் சும்மா 1-2 ஸ்ட்ராட்டஜி வந்து போட ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கே மனசு உறுத்திருச்சுங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணாததை சும்மா ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பேசி மற்றவங்க மண்டையில் திணிக்கக்கூடாது. ஸோ நீ ஏதாவது யூஸ் பண்ணி அது ஒழுங்காக இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் மற்றவங்ககிட்ட போய் சொல்லு. ஸோ நீ யூஸ் பண்ணாததை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஃபீல் ஆச்சுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு எதுவுமே போடலைங்க. நான் ஏதாவது ஒன்று போட்டிருந்தேன்னா அதை நான் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தாங்க நான் வந்து போடுவேன். ஸோ நான் வந்து 2-3 வருஷமாகவே ஒரே ஸ்ட்ராட்டஜியில் தாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், சிபிஆரில். ஸோ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் டூல்னு இன்னும் நிறைய பேர்த்துக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அப்படி ஒரு பயங்கரமான விஷயங்க, அவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அது கூட சேர்ந்து டைனமிக் ஜோன்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 2 இண்டிகேட்டரும் ஒரு 20-30% தாங்க. ஆனால் மீதி 70% வந்து ஒரு யூனிக்கான ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ மார்க்கெட்டை ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் பார்க்குற மாதிரி ஒரு மெத்தட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இந்த இண்டிகேட்டர்ஸையும் கம்பைன் பண்ணி தான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சாவர வரைக்கும் வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆணித்தனமாக டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா கண்ணு முன்னாடி ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம டேட்டா எடுத்து பார்த்துட்டோம் கடந்த 6-7 மாதத்துக்கு. ஆல்ரெடி ஜூலை வரைக்கும் மட்டுமே 96.4 வந்து சக்ஸஸ் ரேட் இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கும் டேட்டா எடுத்ததில் ஒரு நாள் கூட ஃபெயிலியரே ஆகலை. ஆகஸ்ட் மந்தோட டேட்டாவையும் சேர்த்தனா இன்னும் 97-97.5 பக்கம் மேபி வந்திருக்கலாம். நான் அதுக்கு இன்னும் கால்குலேஷன்லாம் பண்ணி பார்க்கல. இதை இன்னும் இந்த இயர் எண்ட் வரை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து டேட்டா காட்டலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக 95க்கு மேலே தான் இந்த இயர் வந்து க்ளோசிங் வந்து வைப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் மற்ற ஸ்ட்ராட்டஜியை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏன் சொதப்புறோம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளுக்குள்ளே தான் அந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ நம்ம பிரச்சனையை வந்து முதல்ல திருத்த ட்ரை பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிற புரிதல் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்களும் அப்படி தாங்க டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாமோ ஸ்ட்ராட்டஜிஸ் தேடி போயிட்டு இருக்காதீங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறாங்கன்னா ஸோ அவங்க அதில் ஒன்று கூட அவனுங்க வந்து ட்ரையே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கவே உங்களுக்கு பல வருஷம் ஆகுது, இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்காமலேயும் இருக்கீங்க. அதனால் அந்த மாதிரி பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தேடி போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தேடி போயிட்டே தாங்க இருப்பீங்க. கடைசி வரை உங்களுக்கு எது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஆன்சரே கிடைக்காது. ஸோ ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி தேடலில் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஒரு 4-5 இது டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு ஸோ எது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்றில் செட்டில் ஆகணுங்க. இப்போ அந்த செட்டில் ஆகாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், ஸோ கண்டிப்பாக கடைசி வரை தேடிக்கிட்டே நம்ம டைமையும் மணியையும் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ எப்படி செட்டில் ஆகுறது ஒரு விஷயத்தில், எனக்கு எது நல்லா ஒர்க் ஆகுதுன்னே தெரில அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த 4-5 மெத்தடில் எது மேலே கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கோ ஸோ அதோட டேட்டா வந்து எடுத்து வைங்க. மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் மேலே நம்பிக்கை வந்தாலும் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்போ எடுத்து வைங்க.
ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 6 months to 1 year டேட்டா வந்து எடுத்து வச்சாதாங்க உங்களுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வந்து வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 70% மேலேயாவது இருக்கணும். எல்லாருக்குமே 90-95லாம் வரணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 70% வந்து மீட் பண்ணாலே அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் நீங்கள் ட்ரேடிங்கில் சீரியஸாக இருக்கீங்கன்னா இப்போ இருந்தே உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து டேட்டா வந்து எடுக்க ஆரம்பிங்க. ஸோ நானும் பல வருஷமாக எடுக்கணும்னு நினச்சி எடுக்காமல் தாங்க இருந்தேன். இப்போ இந்த வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வருஷத்துலேருந்தும் ரொம்ப கம்மியான இதுதான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும்னு நினச்சா ஆனால் முடியலை. ஆனால் இப்போ செப்டம்பர்லேருந்து இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள்லாம் நோட் பண்ணி எக்ஸலில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஏன்னா அது வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுங்க. ஸோ நம்ம ப்ராஃபிட்ஸ்க்கு வராட்டியும் பரவாயில்ல, ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்காண்டி ஒர்க் பண்ணுனா ஃப்யூச்சரில் அது வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு முடிவு எடுங்க. ட்ரேடிங் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணியே தான் ஆகணும். இல்லாட்டி நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் மட்டும் இல்லைங்க. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் நம்ம அந்த மாதிரி நிறைய டேட்டா எடுத்து வச்சா தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளோட பிஸ்னஸை. அதாங்க நானும் இந்த செப்டம்பர்லேருந்து எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் எடுத்து வைக்கலாம், இன்னும் டீட்டெயில்டான நோட்ஸ்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ நம்ம டெய்லி மார்க்கெட்டில் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம், என்னெல்லாம் லேர்ன் பண்ணிங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி டேட்டா வந்து நான் நிஃப்டிக்கு மட்டும் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டியும் என்னால் விடவே முடியாதுங்க. ஏன்னா என் ஸ்ட்ராட்டஜி பேங்க் நிஃப்டிக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதையும் சைடில் பார்த்துட்டே தான் வருவேன். ஆனால் நிஃப்டிக்கு தான் நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுத்து அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் பயங்கரமாக மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து கண்டிப்பாக வரணுங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே இண்டெக்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிலையும் நம்ம வந்து பயங்கர மாஸ்டராக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த இண்டெக்ஸ்லேயும் நம்ம நல்லா மாஸ்டராக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா ஸோ டேட்டா எடுக்கிறது மூலயமா மட்டும்தான். ஸோ நான் வந்து ஃப்யூச்சரில் டிசம்பருக்கு மேலே என்னோடய டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்னோடய கோர்ஸ் ஃபீலாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குங்க. ஸோ 15 to 20K கூட இருக்கலாம். எதுக்கு ஃபீஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் ஃப்யூச்சரில் போட போகிற வீடியோவில் வந்து பயங்கரமான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நான் ஃப்யூச்சரில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வாங்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் இப்போ எந்த ஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதே ஃபீஸில் தான் நீங்கள் இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் அனுபவிப்பீங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் என்ன ஒரு அப்கிரேட் வந்து பண்ணாலும் ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ணாலும் அந்த ஒரே ஒரு சார்ஜ் மட்டும்தான். ஸோ ஆனால் ஃப்யூச்சரில் வர்றவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா ட்ரேடிங்கை நீங்கள் ஒரு சீரியஸான பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்மளோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ திருப்பி எனக்கு சேம் query தாங்க வந்துட்டே இருக்குது. ஸோ பிகினர்ஸ் கிளாஸ் எடுங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து டேட்டா எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. கடந்த 3 மாதத்தில் ஒரு 30 to 35 பேர் பக்கம் வந்துட்டாங்க. ஸோ அத்தனை கிளைண்ட்டை வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பிகினர்ஸ் கிளாஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அந்த விஷயத்தை மட்டுமே ஒரு 10-15 வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஆனாலும் ஏன் இத்தனை பேர் மறுபடியும் கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு வந்து புரியலை. ஸோ அதனால் ஃபெட்டப் ஆகிட்டேங்க. ஸோ நானே பிகினர்ஸ் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் எனக்கு சத்தியமாக எந்த உடன்பாடும் இல்லைங்க. ஸோ நான் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக எதுவும்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல அந்த பேசிக்ஸ் கிளாஸ்லலாம். ஸோ ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிறது, கூகுளில் இருக்கிறது தான் நான் வந்து எடுத்து சொல்ல போகிறேன். அதுவும் எனக்கு இந்த கோர்ஸ்லாம் ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. ரொம்ப லேட் ஆகும், 4-5 மாதமாவது ஆகும். எனக்கு சத்தியமாக இதுக்கு ஒரு கோர்ஸ் பண்ணுற மூடே இல்லைங்க. ஆனாலும் இத்தனை பேர் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்கும்போது தான் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அந்த மாதிரி உண்மையாகவே உங்களுக்கு பிகினர்ஸ் கோர்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு மைண்ட் செட்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சில பேர்லாம் ஆஃப்லைன் கிளாஸ்லாம் கூட கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப நிறைய பேர் இல்லை, ரொம்ப கம்மியான பேர் தான். இதுவரை ஒரு 5-6 பேர் 7 பேர் பக்கம் மேக்ஸிமம் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனாலும் எல்லாரும் வேறு ஊரில் இருக்காங்க. ஸோ பக்கத்து ஊர் தான், திருப்பூர், ஈரோடு
அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்ககிட்ட நேரில் வந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நானே வரேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கி 2 நாளோ 3 நாளோ இருந்து நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது. இந்த அளவுக்கு மக்கள் நம்மளை நம்புகிறாங்களேன்னு ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனாலும் ஆஃப்லைன் கிளாஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு இப்போ வசதி இல்லை, ஃபெசிலிட்டிஸும் இல்லை அப்படின்னு நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்னொருத்தரெல்லாம் ரொம்ப புல்லரிக்க வச்சுட்டாங்க. நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சாலும் நான் வந்து வரமாட்டேன், நீங்கள் 50,000 ரூபாய்க்கு ஆஃப்லைன் கிளாஸ் வச்சாலும் நான் வந்து கண்டிப்பாக வருவேன், எனக்கு உங்ககிட்ட நேரில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. நம்ம கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் ஸோ ஆஃப்லைனில் ஆரம்பிப்பேங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் கிளாஸ்லாம் வைக்கணும்னா ரொம்ப லேட் ஆகுங்க. ஸோ சாதாரணமான விஷயம் வந்து இல்லை, ஏகப்பட்ட ரிஸ்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு தாங்க பண்ணணும். ஸோ ஆனாலும் ஒரு 15-20 பேர் பக்கம் சேர்ந்தால் தான் நம்ம வந்து அதுக்கேற்ற ரிஸ்க் வந்து கொஞ்சமாவது எடுக்க முடியும். அதனால் அந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் வந்து வேணும்னு நினைக்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, நேரில் வந்து தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கீங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். எதுக்கும் மெயினாக வீடியோ போட ஆரம்பித்து என்ன அறியாமலேயே டிஃப்ரெண்ட்டாக எங்கெங்கேயோ போயிட்டேன். பரவாயில்ல, எல்லாம் என் மனசில் இருந்தது தான். இத்தனை நாள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினாக என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வீடியோவை முடிச்சிடலாம். நீங்களும் என்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என்ன மாதிரினா நான் மட்டும்தான் அப்படி பண்ணுறேன்னு இல்லைங்க. ஸோ உலகத்தில் எல்லா பெரிய ட்ரேடரும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஒரே ஸ்ட்ராட்டஜியில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களில் ஒரு சில பேர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸாக இருப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், எனக்கு வந்து அது நல்லாவே தெரியும். அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜியில் கான்சென்ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா, இல்லை மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்போவும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.